டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டில் என்ட்ராக இருக்கிற டெக்ஸ்ட்டை டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேம், செக்ஸ், ஏஜ், சேலரி இந்த டீட்டெயில்ஸ் என்ட்ராக இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில் கமா கொடுத்து இது செப்பரேட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பானு கமா, ஃபீமேல் கமா, 28 கமா, இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில் கமா கொடுத்து அந்த வார்த்தைங்களை செப்பரேட் பண்ணியிருக்கு. இதே டீட்டெயில்ஸை காப்பி பண்ணி இங்கே கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில் டேப் பட்டனை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரியாவுக்கும் ஃபீமேலுக்கும் இடையில் கிளிக் பண்ணி கர்சரை கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ டேப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே ஸ்பேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. அதேமாதிரி ஃபீமேலுக்கும் 29க்கும் இடையில் கர்சரை கொண்டு வந்து வச்சுட்டு டேப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ 29க்கும் 35,000க்கும் இடையில் கர்சரை கொண்டு வந்து வச்சுட்டு டேப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. முதல்ல இங்கே மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டில் டேபிளை இன்சர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேப் உள்ளே போய் டேபிளை ஓப்பன் பண்ணணும். இதில் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள்ங்கிற அந்த கமாண்டை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஆட்டோ ஃபிட் பிஹேவியரில் ஃபிக்ஸட் காலம் வித் ஆட்டோ செலக்ட் ஆகிருக்கு. இதை மாற்றி ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த நாம் செலக்ட் பண்ண இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இதே சைஸில் ஒரு டேபிள் இன்சர்ட் ஆகும். இங்கே கீழே செப்பரேட் டெக்ஸ்ட் அட் கமாவை செலக்ட் பண்ணிக்க. ஏன்னா நம்ம இங்கே ஒவ்வொரு வார்த்தையும் செப்பரேட் பண்ண கமாஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம செலக்ட் பண்ண அதே சைஸுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி டேபிள் உள்ளே போய் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள்ங்கிற அந்த கமாண்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் ஆட்டோ ஃபிட் டு விண்டோவை செலக்ட் பண்ணுறேன். கீழே கமா செலக்ட் ஆகிருக்கு. அதாவது இப்போ இந்த வேர்டு டாக்குமெண்ட் அகலம் எவ்வளோ பெருசு இருக்கோ அதே சைஸுக்கு ஒரு டேபிள் இன்சர்ட் ஆகும். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இது எல்லாம் செலக்ட் ஆகிடுது. இப்போ பார்டர்ஸ் ஸ்டைலை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அரை பீட்டிங்கிறத 1.5 பீட்டியாக மாற்றுறேன். மாற்றிட்டு இந்த பார்டர்ஸை ஓப்பன் பண்ணி இதில் ஆல் பார்டர்ஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட பார்டர்ஸ் வந்து திக்காயிருச்சு. இப்போ இந்த ஹெட்டிங்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் உள்ளே போய் போல்டை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இந்த ஹெட்டிங்ஸு போல்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதை அதே மாதிரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி டேபிள் உள்ளே போய் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள்ங்கிற அந்த கமாண்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த டயலாக் பாக்ஸில் ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ஸை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நாம் டேபை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் டேப்ஸை செலக்ட் பண்ணணும். இதில் டேப்ஸு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சின்ன சைஸில் ஒரு டேபிள் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அன்டூ பண்ணுறேன். இப்போ இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி மறுபடியும் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள்ங்கிற அந்த கமாண்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட்டோ ஃபிட் டு விண்டோவை செலக்ட் பண்ணுறேன். இங்கே டேப்ஸு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் இன்சர்ட் ஆகிடுச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.